Hello பசங்களா, very good evening. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 12 ஓட மேத்ஸ்ல சாப்டர் 12 Discrete Mathematics இந்த டாபிக்கான மைண்ட் மேப் வந்து பார்க்க போறோம். இந்த மைண்ட் மேப்ல இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபார்முலாஸ் வந்து குயிக்கா நாம ரிவைஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ அதனால இந்த செஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே? எஸ், நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Xylemல Xylem Premier League அப்படினு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான ஆஃப்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற மார்ச் 27th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே உங்களுடைய அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. முக்கியமான விஷயம், இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆன்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரிங்களா? அண்ட் இங்க நீங்க பாக்குறது நம்ம Xylemல இந்த இயர் ஜாயின் பண்ணி படிச்ச 50+ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இப்போ மெடிக்கல் காலேஜஸ்ல அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்க இதுல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதா இருந்தால் மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே உங்களுடைய அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. காட் இட்? சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் பசங்களா. இன்னைக்கான டாபிக் என்னப்பா? Discrete Mathematics. இந்த டாபிக்கான கம்ப்ளீட் மைண்ட் மேப் வந்து நம்ம பார்க்கலாம். குயிக்கா வந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ். சோ போர்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு 15th இருக்கு இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த டாபிக்ல அவங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். சோ அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாருங்க. இது வந்து நீங்க belongs to அப்படின்னு ரீட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் இதை வந்து such that அப்படின்னு நீங்க ரீட் பண்ணணும். தேர்ட் ஒன் ஃபார் எவ்ரி அல்லது ஃபார் ஆல் அப்படின்னு ரீட் பண்ணணும். சரிங்களா? சோ அடுத்து ஃபோர்த் ஒன் implies அப்படின்னு ரீட் பண்ணணும். சோ அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க there exist அப்படின்னு நீங்க ரீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இந்த டாபிக்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பைனரி ஆபரேஷன். சரிங்களா? சோ பாருங்க, a binary operation says that on a non-empty set S is a rule which associates to each ordered pair a comma b of elements a comma b in S and unique element a star b in S. சோ என்ன சொல்றாங்க? சோ இதுல a comma b அப்படின்னு சொல்லக்கூடிய ordered pairs எல்லாமே எதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னா S அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் எம்டி செட்டுக்குள்ள அடங்கி இருக்கு. சரிங்களா? சோ அப்ப Sங்கிற செட்டுக்குள்ள தான் இந்த a comma b அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது பாருங்க இந்த இடத்துல, a star b that is equal to b star a. இந்த ஸ்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆபரேஷன் வேணாலும் இருக்கலாம். அது வந்து மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம், அடிஷனலா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆபரேஷனா கூட இருக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இந்த பைனரி ஆபரேஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ அப்ப a star b அப்படிங்கறத நம்ம b star a ன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? for all a b belongs to S. சோ அடுத்து பாருங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்டை மட்டும் ஷிஃப்ட் பண்ணுவோம். சரிங்களா? சோ பாருங்க இங்க a star of b star c ன்னு இருக்கு. that is equal to a star b of b of star c அப்படி நாம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல a b c இது எல்லாமே வந்து எதை பிலாங் பண்ணிருக்கு? செட் S வந்து பிலாங் பண்ணிருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க fourth one existence of identity property. சோ பாருங்க இந்த இடத்துல ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ங்கிறது தான். சரிங்களா? that e belongs to S. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா a star e that is equal to a e star a that is equal to a. சோ அப்ப இந்த e வந்து என்னவா இருக்கும் சார் அப்படின்னா இது 1 அப்படின்னு இருக்கலாம். ஓகேங்களா? சோ ஒருவேளை இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனா இருந்தா a into 1 that is equal to a 1 into a that is equal to a அப்படின்னு வரும். சரிங்களா? ஒருவேளை இந்த e வந்து 0வா இருக்கு, இது 0 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சோ பிளஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? சோ பட் இங்க ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஐடென்டிட்டி அப்படின்னா அது வந்து 1 அப்படிங்கறத மீன் பண்ணும். காட் இட்? சோ அடுத்து பார்க்கலாம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பாருங்க. சோ அதுக்கான ஈக்குவேஷன் a star b that is equal to e b star a that is equal to a. சோ இந்த இடத்துல b அப்படிங்கிறது a ஓட இன்வெர்ஸ், b அப்படிங்கிறது a ஓட இன்வெர்ஸா ஆக்ட் ஆகும். சரிங்களா? வைஸ் வர்சா aங்கிறது b ஓட இன்வெர்ஸா ஆக்ட் ஆகும். சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்து பாருங்க uniqueness of identity. அது என்ன சொல்லுது? in an algebraic structure the identity element if exists that must be unique. சரிங்களா? so in an algebraic structure the inverse of element if exists that must be unique. சோ இப்ப பூலியன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் மேட்ரிக்ஸ். சோ இதுல வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் வந்து 0s and 1s தான் இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது மாடுலார் அரித்மெட்டிக். மாடுலார் அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா கவனிங்க. சோ 2 இன்டிஜர்ஸ் இருக்கு a b. அந்த ரெண்டுமே வந்து காங்க்ருவன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இப்ப a is congruent to b ஓகே ஆஃப் mod n அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகே சோ இந்த b வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா என்ன வருது? a minus b. okay so this a minus b is divisible by n. how many times? k times. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா a minus b that is equal to kn அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? சோ அதான் அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் இதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி நம்ம இந்த மாடுலார் அரித்மெட்டிக்ல எழுதலாம்? a is congruent to b of mod n அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? அண்ட் இந்த மாடுலார் அரித்மெட்டிக்ல நமக்கு 2 டைப் ஆஃப் மாடுலோ
arithmetic operations இருக்கு. ஒன்னு வந்து addition மாடுலோ, ரெண்டாவது வந்து multiplication மாடுலோ. சரிங்களா? addition மாடுலோ அப்படின்னா இந்த plus symbol போட்டு இது பக்கத்துல n அப்படின்னு எழுதுவாங்க. multiplication மாடுலோ அப்படின்னா multiplication symbol போட்டு பக்கத்துல வந்து n அப்படின்னு எழுதிருப்பாங்க. சரிங்களா? சோ இங்க இருக்கு பாருங்க. இது வந்து addition மாடுலோ மீன் பண்ணுது. and இந்த பார்ட் வந்து உங்களுக்கு multiplication மாடுலோ மீன் பண்ணுது. சரிங்களா? சோ கீழ இருக்கு பாருங்க. this is multiplication மாடுலோ. கிளியரா இருக்கா பசங்களா? ஓகே. சோ என்ன சொல்லிருக்காங்க? இந்த இடத்துல a, b that belongs to z. சரிங்களா? சோ here a addition modulo b that is equal to the remainder of a plus b on division by n. சரிங்களா? சோ அடுத்து multiplication modulo பாருங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க? a, b that belongs to z. Here a multiplication modulo b the remainder of a cross b on division by n. Got it? ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் உடைய ஃபார்முலாஸ். சரிங்களா? சோ இப்போ ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து இட் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னு சொல்றோம், அண்ட் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெரி கோல்ட் அண்ட் இட் இஸ் ரெய்னிங். சரிங்களா? அப்படி சொல்லலாம். இல்ல இட் இஸ் ரெய்னிங் அண்ட் இட் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இப்போ அண்ட் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ அண்ட் அப்படிங்கிறது லாஜிக்கல் கனெக்டிவ். எதுக்கு அப்படின்னா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு இந்த லாஜிக்கல் கனெக்டிவ் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அந்த கன்ஜங்ஷன் தான் இந்த டாபிக்ல வந்து லாஜிக்கல் கனெக்டிவா வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? சோ இப்போ இந்த லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ்க்கான நம்ம டேபிள் வந்து நம்ம டிரா பண்ணுவோம். சோ அந்த டேபிள் பாருங்க என்னென்ன சொல்லுது அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாட் அப்படிங்கிறது வந்து நம்ம நெகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் அப்படின்னு நம்ம லாஜிக்கல் கேட்ஸ்ல படிப்போம். சரிங்களா? சோ அதே விஷயம் இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெகேஷன், கன்ஜங்ஷன், டிஸ்ஜங்ஷன் அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இப்போ அண்ட் ஆபரேஷன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றது, ஆர் ஆபரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்றது, அண்ட் நாட் ஆபரேஷன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இப்போ நெகேஷனுக்கான ட்ரூத் டேபிள். சோ இப்போ p அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். pங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. pங்கிறது ட்ரூவா இருந்தா அதனுடைய நெகேஷன் வந்து ஆப்போசிட்டா எடுத்துக்கணும், which is false அப்படின்னு நம்ம எடுக்கணும். சோ ஒருவேளை pங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து false அப்படின்னு சொன்னா நெகேஷன் ஆஃப் p வந்து என்ன வரணும், அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அப்ப நம்ம ஆப்போசிட், சரிங்களா, ஆப்போசிட்டா நம்ம எடுத்துப்போம், ஆப்போசிட் வேர்ட்ஸ் மாதிரி. சரிங்களா? சோ அதான் என்ன அப்படின்னா நெகேஷன் அப்படிங்கிறது. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன, கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் மீன்ஸ் அண்ட் ஆபரேஷன். அண்ட் ஆபரேஷன் ஒண்ணு இல்ல, நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ற மாதிரி தான். சரிங்களா? சோ இப்போ p அப்படிங்கறத எடுத்துக்கோங்க, q அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ட்ரூனா 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா 0ங்கற மாதிரி மீன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ பாருங்க, அப்போ 1 into 1 that is equal to 1. சரிங்களா? 1 into 0 that is 0. 0 into 1 0. 0 into 0 0. புரியுதுங்களா? சோ அப்ப அண்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறது just like multiplication. நம்ம என்ன பண்றோம், ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னு கொடுத்தா p யும் ட்ரூ, q அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, p and q ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூ அப்படின்னா அண்ட் ஆபரேஷன் வந்து ட்ரூவா வரும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் ஆனாலும், அட்லீஸ்ட் 1 வந்து ஃபால்ஸ் ஆனாலும் கம்ப்ளீட்டா இது எல்லாமே என்ன ஆயிடும், ஃபால்ஸ் ஆயிடும். சரிங்களா? சோ அப்போ அண்ட் ஆபரேஷனுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல pங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கணும், q அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கணும். அப்ப p and q, சோ இதுவும் வந்து ட்ரூ, எல்ஸ் ஃபால்ஸ். சரிங்களா? ஏதாவது ஒன்னு வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்தாலும் கண்டிப்பா இதுல வந்து ஃபால்ஸ் தான். கிளியரா இருக்க பசங்களா? சோ அடுத்தது பாருங்க, அடுத்தது ஆர். சோ இதுக்கான டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிள் பாருங்க, இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க இதுல. சோ இத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்ப வந்து ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருதோ அப்ப மட்டும் தான் ஃபால்ஸ். ரிமைனிங் எல்லா சிச்சுவேஷன்லயும் அது வந்து என்னதான், ட்ரூ தான். சரிங்களா? ஆர் ஆபரேஷன் அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்திருப்பாங்க, p r q. சரிங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இது எப்படி நீங்க மீன் பண்ணிக்கலாம், அடிஷன் மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஆர் ஆபரேஷன் மீன்ஸ் ஜஸ்ட் லைக் அடிஷன். அடிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சோ இந்த இடத்துல என்ன வருது பாருங்க, நமக்கு 1 plus 0 இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது 1. 1 plus 1 2 எழுத கூடாது, இந்த இடத்துல 1 எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ லாஜிக்கல் கேட்ஸ்ல சோ இந்த இடத்துல பாருங்க 1 plus 0 இது வந்து 0, அப்ப 0. 0 plus 1 சாரி 0 கிடையாது, previous 1 வந்து 1. 1 plus 0 வந்து 1. சரியா? சோ this is 1. சோ இந்த இடத்துல 0 plus 1 that is equal to 1. இந்த இடத்துல 0 plus 0 that is equal to 0. சோ அப்ப அண்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷன் மாதிரி தான். சரிங்களா? சோ அண்ட் மீன்ஸ் அடிஷன். சோ நீங்க சாரி ஆர் மீன்ஸ் அடிஷன், மாத்தி சொல்லிட்டு பாருங்க. ஆர் மீன்ஸ் அடிஷன், அண்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? கிளியரா இருக்கா? சோ அடுத்தது போலாமா பசங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சரியா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, if then அப்படின்னு நம்ம ரீட் பண்ணோம், if p then q அப்படின்னு நம்ம ரீட் பண்ணது. சரியா? சோ நல்லா கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
ஒரே ஒரு சுச்சுவேஷன்ல மட்டும் தான் இது வந்து ஃபால்ஸ் ஆகும். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த P அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருக்கணும் அண்ட் Qங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா இருக்கணும். சரிங்களா? அந்த சுச்சுவேஷன்ல மட்டும் தான் இது வந்து ஃபால்ஸ். ரிமைனிங் எல்லா சுச்சுவேஷன்லும் அது வந்து ட்ரூ. சரிங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகும் நமக்கு when P is true and Q is false. இந்த செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூவா இருக்கணும். அந்த டைம்ல மட்டும் தான் இது ஃபால்ஸ். ரிமைனிங் சுச்சுவேஷன்ல ரிமைனிங் எல்லா சுச்சுவேஷன்ல அது வந்து ட்ரூ தான். கிளியரா இருக்கா? சோ அடுத்தது போலாமா? அண்ட் கவனிங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொண்டு வந்திருக்கேன். சோ என்ன அப்படின்னா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. P அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இட் இஸ் கோல்ட் அப்படின்ட்டு. அண்ட் Q அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நெகேஷன் ஆஃப் P எப்படி எழுதணும்? இட் இஸ் கோல்டுங்கிறது ஸ்டேட்மெண்ட் P. அப்ப அதுக்கு ஆப்போசிட் இட் இஸ் நாட் கோல்டு, அவ்வளவுதான். சோ இட் இஸ் நாட் கோல்டு. சரிங்களா? சோ அதான் நெகேஷன் ஆஃப் P. சோ அடுத்து பாருங்க, இங்க P and Q னா நம்ம எப்படி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணோம். இட் இஸ் கோல்டு அண்ட் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? சோ இட் இஸ் அப்படிங்கிறது ரெண்டு காமனா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், இட் இஸ் கோல்ட் அண்ட் ரெய்னிங் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, ஆர் ஆபரேஷன் எப்படி பண்ணலாம்? இட் இஸ் கோல்டு ஆர் ரெய்னிங். சரிங்களா? சோ எய்தர் ஆர். சோ அடுத்து பாருங்க, இங்க Q ஆர் நெகேஷன் ஆஃப் P. இட் இஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் Q அண்ட் நெகேஷன் ஆஃப் P அப்படிங்கறனால இந்த இட் இஸ் நாட் கோல்டுங்கிறத இங்க இன்சர்ட் பண்ணிடணும். சரிங்களா? அண்ட் இது வந்து ஆர் ஆபரேஷன், அதனால இந்த இடத்துல ஆர் வரும். கிளியரா இருக்கா பசங்களா? அப்டேட் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க ஃபாஸ்டா. நோ டவுட்ஸ் ரைட் சோ ஃபார்? சோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் வந்து 3 more கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இதுல கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இங்க P if P then Q ன்னு ரீட் பண்ணுவோமா? அதுக்கு ஆப்போசிட்டா உல்டாவா if Q then P ன்னு ரீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? சோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம நெகேஷன் எடுக்கணும். நெகேஷன் ஆஃப் P, ஓகே, if negation of P then negation of Q. இதுதான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். சோ அடுத்து பாருங்க, கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா இந்த இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் உடைய ஆப்போசிட். சரிங்களா? சோ if negation of Q then negation of P. இது என்ன அப்படின்னா கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ பசங்களா புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த இடத்துல Pங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இந்த எக்ஸாம்பிள்ல. ஓகே, if number of the Pங்கிறது வந்து the number of primes is infinite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது Q அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஊட்டி இஸ் இன் கேரளான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஊட்டி வந்து தமிழ்நாடு தான். சரிங்களா? சோ ஊட்டி இஸ் இன் கேரளான்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து the number of primes is infinite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம 4 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, if P then Q. சோ அப்ப if P then Q அப்படிங்கறது பாருங்க இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? if number of primes is infinite then ஊட்டி is in Kerala. சோ அடுத்து பாருங்க, கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? அது அப்படியே இது உல்டாவா மாத்திக்கோங்க. if Q then P. சரிங்களா? if ஊட்டி is in Kerala then number of primes is infinite. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது if number of primes is not infinite then ஊட்டி is not in Kerala. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் உங்களுக்கு? இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ if negation of Q then negation of P. So if ஊட்டி is not in Kerala then the number of primes is not infinite. சரிங்களா? சோ இதுதான் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். சோ தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சோ எப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல மாறுது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ அடுத்தது போலாம். கவனிங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சோ இந்த பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? சரிங்களா? சோ இது வந்து ஒரு XNOR கேட்டோட நம்ம ரிலேட் பண்ணலாம். XNOR கேட்ங்கிறது என்ன சார்? சோ இது வந்து லாஜிக் கேட்ஸ்ல நம்ம படிப்போம். இன்ஜினியரிங் எல்லாம் போனீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும். சரிங்களா? DPST. சோ அந்த பேப்பர்ல இந்த லாஜிக்கல் கேட்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? சோ அந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து புரியும். சரிங்களா? சோ இப்போ நம்ம பல்ப் வந்து எரியணும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சப்ளை நெகட்டிவ் சப்ளை வரணும். சரிங்களா? சோ அப்ப இந்த Pங்கிறது வந்து பாசிட்டிவ் சப்ளை, Qங்கிறது வந்து நெகட்டிவ் சப்ளை. சரிங்களா? சோ இந்த இடத்துல P பாருங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த இடத்துல. இது எப்படி ரீட் பண்ணது நம்ம? if and only if. ஓகேங்களா? if P if and only if Q. சரிங்களா? சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? இந்த இடத்துல வந்து 1 1 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும்? பல்ப் வந்து ஆன் ஆகும். சரிங்களா? சோ பாருங்க, எஸ். சோ இந்த இடத்துல P Q, இந்த இடத்துல P if and only if Q. சரிங்களா? சோ இத வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? Pங்கிறதுல பவர் சப்ளை இருக்கு, Qங்கிறதுல பவர் சப்ளை இருக்கு. அப்போ இதுவும் வந்து பல்ப் வந்து ஆன் ஆகும்.
ஸோ பியில் பவர் சப்ளை இருக்கு பட் கியூல இல்லை, அப்போ பல்ப் வந்து ஆன் ஆகாது. ஸோ பியில் பவர் சப்ளை இல்லை பட் கியூல இருக்கு, நெகட்டிவ் சப்ளை இருக்கு, ஸோ அப்போ வந்து பல்ப் வந்து ஆன் ஆகாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துலையுமே சப்ளை இல்லை, அப்போ வந்து பல்ப் வந்து ஆன் ஆகும். சரிங்களா? ஸோ இது மாதிரி எப்படி சார் இது பல்ப் வந்து ஆன் ஆகும்னு சொல்றீங்க? இது வந்து எக்ஸ்நார் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். எக்ஸ்நார். சரிங்களா? ஸோ எக்ஸ்ஆர் வந்து கீழே இருக்கு, எக்ஸ்ஆர் வந்து கீழே இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். Got it? ஸோ கவனிங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த பை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த சுச்சுவேஷன்ல வந்து ட்ரூவா வருது அண்ட் எந்த சுச்சுவேஷன்ல வந்து ஃபால்ஸா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருக்கும்போது அது ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கும்போது அது வந்து ட்ரூ. சரிங்களா? பட் ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூ ஒன்னு ஃபால்ஸ்னு வந்தா கண்டிப்பா அந்த டைம்ல இது வந்து ஃபால்ஸ். சரிங்களா? சோ கிளியரா புரிஞ்சுங்களா? சோ அப்படியே இந்த டேபிளுக்கு உல்டாவா எடுத்துக்கோ, அதுதான் வந்து எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர். சரிங்களா? சோ எக்ஸ்ஆர் பாருங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்து உங்களுக்கு ஃபால்ஸோ அல்லது ட்ரூவோன்னு வருது, இந்த காம்போல வருது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது, மிக்ஸ் ஆகி வந்தா அது வந்து ட்ரூ. சரிங்களா? சோ சேமா வந்து அப்போ வந்து ஃபால்ஸ். சேமா வந்துச்சு ட்ரூ ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ஃபால்ஸ் சேமா வந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபால்ஸ். மேல பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? சோ மேல இருக்கக்கூடிய அந்த பை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த எக்ஸ்ஆர் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டேபிளோ ரெண்டு வந்து வைஸ் வர்சா ஆப்போசிட்டா வரும். சரிங்களா? சோ அப்ப எக்ஸ்ஆர் உடைய ஆப்போசிட் தான் எக்ஸ்நார். சரிங்களா? சோ எக்ஸ்ஆர் எப்போ வந்து ட்ரூவா இருக்கும்? எக்ஸ்ஆர் அப்படின்னு வரும்போது ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்து ட்ரூ அண்ட் ஒன்னு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும்போது மிக்ஸ் ஆகி வரும்போது அப்ப மட்டும் அது ட்ரூவா இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எக்ஸ்நார் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோ. எக்ஸ்நாருக்கான டேபிள் என்னவோ அதுதான் வந்து பை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டேபிள். சோ சேமா வந்தா மட்டும்தான் ட்ரூ. சரிங்களா? சேமா வந்தா மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் சிச்சுவேஷன்ல இது வந்து ஃபால்ஸ். எதுக்கு? பை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல மிக்ஸ் ஆகி வந்தா அப்ப மட்டும்தான் ட்ரூ, சேமா வந்தா ஃபால்ஸ். தெளிவா புரிஞ்சுதுங்களா? ட்ரூத் டேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் டவுட்டாலஜி, வாட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் அண்ட் வாட் இஸ் கான்டிஜென்சி. சோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டவுட்டாலஜி அப்படின்னா சோ இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இருக்குல்ல, அதுல லாஸ்ட் காலம்ல எல்லாமே ட்ரூ ட்ரூன்னு வரும். சோ அப்ப எல்லாமே ட்ரூ, ஆல் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ அப்படின்னா சோ தட் இஸ் வாட் டவுட்டாலஜி. சரிங்களா? சோ ஆல் த என்ட்ரிஸ் இன் த லாஸ்ட் காலம் தட் இஸ் ட்ரூ மீன்ஸ், that is true means so that is called tautology. so இப்ப all the entries are false, all the entries are false அப்படினா அதுக்கு பேர் என்ன? contradiction. சரிங்களா? so contingency அப்படினா true and false ரெண்டும் mix ஆகி வரும். சரிங்களா? உதாரணத்துக்கு எங்க டேபிள் காட்டுறேன் பாருங்க. so இப்ப இந்த டேபிள்ல பாருங்க tautologyக்கான எக்ஸாம்பிள். சோ இங்க பாருங்க லாஸ்ட் பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலால எல்லாமே ட்ரூவா இருக்கு, எல்லா என்ட்ரியும் ட்ரூவா இருக்கு, அதனால இதனுடைய அவுட்புட் என்ன? டவுட்டாலஜி. சோ பாருங்க இதுல எல்லா என்ட்ரியும் வந்து உங்களுக்கு ஃபால்ஸா இருக்கு, அதனால இதுக்கு பேர் என்ன? கான்ட்ரடிக்ஷன். சோ பாருங்க இதுல மிக்ஸ் ஆகி வருது, இது மிக்ஸ் ஆகி வரதுனால இதுக்கு பேர் வந்து கான்டிஜென்சி. சோ பசங்களா புரியுதுங்களா? வாட் இஸ் டவுட்டாலஜி அண்ட் வாட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் அண்ட் வாட் இஸ் கான்டிஜென்சி. சோ மிக்ஸ் ஆகி வந்தா கான்டிஜென்சி, எல்லாமே ஃபால்ஸ்னு வந்து அது கான்ட்ரடிக்ஷன். சரிங்களா? அண்ட் எவ்ரிதிங் இஸ் ட்ரூ மீன்ஸ் தட் இஸ் டவுட்டாலஜி. சரிங்களா? இதுதான் வந்து இந்த பேஜ்ல நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து டியூவாலிட்டி. சரியா? சோ டியூவாலிட்டினா என்ன? சோ என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, the dual of statement formula is obtained by replacing. சோ பாருங்க இந்த இடத்துல ஆர் வரக்கூடிய இடத்துல நீங்க and அப்படின்னு போட்டுக்கணும், and வர இடத்துல ஆர்னு போட்டுக்கணும், ட்ரூ வர இடத்துல ஃபால்ஸ்னு போட்டுக்கணும், அல்லது ஃபால்ஸ் வர இடத்துல ட்ரூன்னு போட்டுக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? ரீப்ளேஸ் பண்றீங்க. சோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணா என்ன வருது பாருங்க, a dual is obtained by replacing tautology by contradiction. okay, and contradiction by tautology. கிளியரா இருக்க உங்களுக்கு? சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டியூவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இப்போ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஃபார்முலால. Got it? so the principle of duality இங்க பாருங்க, and remarks கொடுத்திருக்காங்க. the symbol negation is not changed while finding the dual. so இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. சோ நெகேஷன், அதாவது நெகேஷன் சிம்பிள் வந்து மாறாது. எப்போ டியூவாலிட்டி எடுக்கும்போது நெகேஷன் சிம்பிள் வந்து அது மட்டும் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். எது மட்டும் மாறும்? இதுல இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் தான் உல்டாவா மாறும். சரிங்களா? சோ அப்ப ஆர் வந்து அண்டா மாறும், அண்ட் வந்து ஆரா மாறும். அப்போ ட்ரூ வந்து ஃபால்ஸா மாறும், ஃபால்ஸ் வந்து ட்ரூவா மாறும். டவுட்டாலஜி வந்து கான்ட்ரடிக்ஷன் மாறும், கான்ட்ரடிக்ஷன் வந்து டவுட்டாலஜியா மாறும். இதுதான் வந்து டியூவாலிட்டியில நீங்க பண்ணக்கூடிய விஷயம். சரிங்களா? சோ தெளிவா இருக்குங்களா? எஸ். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இங்க நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். Got it? சோ தெளிவா இருக்குங்களா? பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஆர் கொடுத்திருக்காங்க, இங்க என்ன வருது? அண்ட் வருது. சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். Got it? சோ அடுத்தது போலாம் பசங்களா. பாருங்க இந்த இடத்துல ஆர் இருக்கு, இந்த இடத்துல ஆர் இருக்கு, இந்த இடத்துல அண்ட். சரிங்களா? சோ இந்த இடத்துல எப்படி இருக்கு? அண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஆர்னு வருது. இந்த இடத்துல பாருங்க அண்ட் இருக்கு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆர்னு வருது. சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல வந்து டவுட்டாலஜின்னு மாறி இருக்கு. சரிங்களா? சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ அந்த சிம்பிள்ஸ் மட்டும் நீங்க உல்டாவா அப்படியே ஆப்போசிட்டா மாத்தணும். அப்படி மாத்துனீங்கன்னா அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டியூவாலிட்டி. Got it? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க,
some laws of equivalence. ஈக்குவலன்ஸுக்கான some important laws. So first வந்து நம்ம பார்க்க போறது idempotent law. idempotent law. So என்ன சொல்லிருக்காங்க? PRP that is equivalent to P. சரிங்களா? So அடுத்து பாருங்க P and P that is equivalent to P. சரிங்களா? So இது வந்து idempotent law. Okay. So அடுத்து பாருங்க commutative law னா என்ன? Okay, PRQ that is equal to QRP. So அடுத்து பாருங்க next is ரெண்டாவது one. PRQ that is equivalent to QRP. Got it? So clear ஆ இருக்க பாருங்களா? So everything clear, right? So அடுத்து பாருங்க associative law. So இந்த இடத்துல PR of QRR that is equivalent to PRQ R R. So அடுத்து பாருங்க ரெண்டாவது one. So உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காம்படிட்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிராக்கெட் மட்டும் ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? சாரி, இந்த அசோசியேட்டிவ் அப்படின்னு வரும்போது இந்த பிராக்கெட் மட்டும் ஷிஃப்ட் ஆகும். காம்படிட்டிவ் அப்படின்னா ரிவர்ஸா மாறும். PQ அப்படிங்கிறது QP அப்படின்னு மாறும். சரிங்களா? தட் இஸ் காம்படிட்டிவ். அசோசியேட்டிவ்னு வரும்போது பிராக்கெட் மட்டும் இடம் மாறும். பிராக்கெட் மட்டும் இடம் மாறும். காட் இட்? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும். ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா நம்ம இதை வந்து உள்ள கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க PR ஆஃப் Q and R. ஸோ பாருங்க PR ஆஃப் Q and R that is equivalent to PRQ and QRR. சரியா? ஸோ கிளியரா இருக்கு உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த PR அப்படிங்கிறத இந்த Q ஓட மல்டிப்ளை பண்றாங்க. அதே மாதிரி PR அப்படிங்கிறது R ஓட மல்டிப்ளை பண்றாங்க. சரியா? இந்த மாதிரி கிடைக்கும். நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? இந்த அண்டு சிம்பிள் வந்து நடுவில் வந்துடும். சரியா? தட் இஸ் வாட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன். ஸோ அடுத்து பாருங்க ஐடென்டிட்டி லாஸ். ஐடென்டிட்டி லா என்ன சொல்றாங்க பாருங்க, PR ஆஃப் டவுட்டாலஜி தட் இஸ் ஈக்குவல் டு டவுட்டாலஜி. ஸோ அடுத்து PR ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு P. இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த என்ன சொல்றது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க P and tautology that is equivalent to P. P and contradiction that is equivalent to contradiction. சரிங்களா? ஸோ இது வந்து ஐடென்டிட்டி லா சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்து காம்ப்ளிமெண்ட் லா. காம்ப்ளிமெண்ட் லானா ஆப்போசிட்டா வரும். ஸோ பாருங்க இந்த இடத்துல PR negation of P that is equivalent to tautology. ஸோ அடுத்து பாருங்க P and negation of P that is equal to contradiction. ஸோ பாருங்க அடுத்து negation of tautology that is equal to contradiction. Negation of contradiction that is equivalent to tautology. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க இன்வல்யூஷன் லா அல்லது டபுள் நெகேஷன் லா. ஸோ அப்ப negation of P that is equal to P. சரிங்களா? ஸோ டி மார்கன் லா என்ன சொல்லுது பாருங்க. ஸோ P and Q இதுக்கு ஓவராலா நம்ம நெகேஷன் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஸோ negation of Q ஆர் negation of P க்கு வந்து ஈக்குவல். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ப்ளீஸ் நோட் டவுன். ஸோ அடுத்து பாருங்க அப்சார்ப்ஷன் லா. அப்சார்ப்ஷன் லா என்ன சொல்றாங்க, PR of P and Q that is equivalent to P. அடுத்தது P and of PRQ that is equivalent to P. So தெளிவா புரிஞ்சுதுங்களா பாருங்க எல்லாருக்கும்? So everything clear, right? So that's all about today's mind map பாருங்களா. So class 12 கான mind map வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் எல்லா சாப்டருக்கும். இன்னும் நீங்க ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கான மைண்ட் மேப் பார்க்காம இருந்தா சோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. கண்டிப்பா மைண்ட் மேப்ஸ் எல்லா சாப்டருக்கும் நான் கவர் பண்ணிருக்கேன். சோ இது வந்து லாஸ்ட் சாப்டருக்கான மைண்ட் மேப். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எஸ் சார் யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எஸ், கம்மியான டைம்ல வந்து ஒரு குயிக்கான ரிவிஷன் வந்து நம்ம பண்றோம். சோ ஒவ்வொரு சாப்டருக்கு வந்து இந்த மாதிரி ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எஸ், சோ அடுத்தது போலாமா? தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, சோ ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.